கூப்பிடுறது? கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நாள் மதிக்கிட்ட பாரு. ஏமா கத்திட்டே இருக்க? அதோ வரமா. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சீக்கிரம் வந்து சாப்பிட மாட்டீங்க? சரிம்மா வந்துட்டம்மா, கத்தாத. எங்கடி இன்னொருத்தி ஆளை காணோம்? ஏம்மா எனக்கு தெரியாது, நீ கூப்பிட்டு நான் வந்துட்டேன், நீ அவளையே கூப்பிட்டுக்க. ஒவ்வொருத்தையும் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணும். வரமாட்டாளுங்க ஒரு தடவை கூப்பிட்டா. பாடி தீபிகா, எங்கடி இருக்கேன்னு சாப்பிட்டு போ. அம்மா இருமா, புக்கெல்லாம் எடுத்துட்டு வர வேணாமாம்மா, அதோ வந்துட்டம்மா. எந்திரிடி, இது என்னோட பிளேஸ் டி, ஒழுங்கா விட்டுரு. அதெல்லாம் முடியாது, யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் வந்து உட்காந்துக்கிட்டேன். எப்பயும் நான் தானடி உட்காருவேன், எந்திரிச்சு போடி. அம்மா இங்க பாரு, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க உட்காந்துக்கிட்டேன். இவ தேவையில்லாம சண்டை போடுறா, ஒழுங்கா போக சொல்லு. அம்மா நான் தானம்மா எப்பயுமே இங்க உட்காந்து சாப்பிடுவேன், அவளை போக சொல்லுமா. சாப்பிட வர அரை மணி நேரம் ஆச்சு, இதுல சண்டை வேற. ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுங்கடி. அம்மா ஏமா அப்படி சொல்ற? அவளை ஏஞ்சி போக சொல்லுமா, நான் உட்காந்து சாப்பிடுறேன். ஏஞ்சி இருங்க மாடு, அடங்க மாட்டேன். ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடு, இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன். ஏமா என்ன மட்டும் திட்டுற? அவளை திட்டுமா, அவளை ஏஞ்சி போக சொல்லுமா. வச்சுக்கடி, அவ்வளவுதான். என்கிட்ட ஒழுங்கா சாப்பிடுறேன். எழுதி சிரிக்கிற பல்ல உடைக்கிறேன். உடப்ப நானும் உடப்பண்டி. ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு சாப்பிடுவேன். நான் ஏஞ்சி போங்கடி. எப்ப கூப்பிட்ட அந்த மனுஷனை? காலைல ஏஞ்சதுல இருந்து சாப்பாடு ரெடியா கிளம்பணும் கத்துறது. சாப்பாடு செய்ததுக்கு அப்புறம் நான் வந்து சாப்பிடுன்னு கத்தணும். பிபி இது குழம்பா இல்ல தண்ணியாடி? அதான் எனக்கே தெரியல. அங்க பாரு எப்படி தண்ணி மாதிரி இருக்குன்னு. ஒருவேளை கோத்துல பருப்பு கலந்த தண்ணி எதை எடுத்து ஊத்திட்டாலோ. பொறுமையா பேசுடி, அம்மா காதுல விழுந்துச்சு. ரெண்டு பேரும் செத்தோம். என்னடி ரெண்டு பேரும் சாப்பிடாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்கா, அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். சீக்கிரமா சமைக்கணுமே, குக்கர்லயே விசில் விட்டேன், அதனாலதான் இப்படி இருக்கு. வாயை மட்டும் சாப்பிடுங்கடி, சாயந்தரமா நல்லா செஞ்சு தரேன். அம்மா சத்தியமா சொல்லு, அவசரமா செய்யறேன்னு குழம்பு இப்படி வச்சிருக்கியம்மா. இது குழம்பு மாதிரியே இல்லம்மா. அம்மா மாட்டு கொத்துற தண்ணி கூட கொஞ்சம் திக்கா இருக்குமா. கொஞ்சம் தண்ணியா வச்சேன், அதுக்கு இப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரிதானே அவரும் சாப்பிடுறாரு. அவர் ஏதாச்சும் வாயை திறக்கிறாரா? நீங்க தாண்டி எப்பத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா அப்பாக்கு வேற வழி இல்லையேன்னு சாப்பிடுறாருமா. ஏமா செவனேன்னு சாப்பிடுற? என்ன கோத்து விடுறீங்க அவகிட்ட? அப்ப குழம்பு நல்லா இல்லையா? நான் உன்ன ஏதாச்சும் சொல்லுவேனாமா? என்ன கொஞ்சம் திக்கா இருந்திருக்கலாம். பல்ல காட்டாம சீக்கிரம் சாப்பிடுங்கடி. எங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமா? ஐயோ போதுமா, வயிறு ஃபுல்லு. ஏமா அப்படி சிரிச்சு என்ன போட்டு கொடுக்குறீங்க அவள்கிட்ட? நீ சொல்றது கேட்டு சிரிப்பு வந்துச்சுப்பா, அதான் சிரிச்சிட்டோம். சிரிப்பீங்கடி சிரிப்பீங்க. இப்பெல்லாம் லேட் ஆகலையா? சீக்கிரம் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் சாப்பிட்டு போங்க. ஹலோ கைஸ், யார் யார் வீட்ல எல்லாம் இப்படி சீக்கிரமா சமையல் பண்ணு சொதப்பி வைக்கிறாங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை, எல்லாரும் சேஃபா இருங்க.